விவிக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி, கம்மி பிரைஸ்ல. தமிழகமே உன்னிப்பாக கவனிக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு மும்முரம். 77 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள சூழலில் காலை முதலே காத்திருந்து வாக்களிக்கும் மக்கள். அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் முன்னி பேட்டி. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தலா 20 காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதாக காவல் கண்காணிப்பாளர் சசிமோகன் தகவல். கட்சி துண்டு மற்றும் கரைவேட்டி அணிந்து வாக்களிக்க தேமுதிக வேட்பாளருக்கு அதிகாரிகள் அனுமதி மறுப்பு. உடனடியாக மாற்று உடை அணிந்து ஜனநாயக கடமையை ஆற்றியதாக வேட்பாளர் ஆனந்த் பேட்டி. வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகா கருத்து. முறைகேடுகள் நடக்காமல் இருப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நாகாலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு தொடக்கம். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு படையினர் குவிப்பு. தனது பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாட வேண்டாம் என திமுகவினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். பேனர்கள் மற்றும் அலங்காரங்களை தவிர்க்கவும் வேண்டுகோள். நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்ட மேடையில் மது பாட்டில்கள் வீச்சு. தாக்குதல் நடத்தியதாக திமுகவைச் சேர்ந்த 2 பேரை கைது செய்தது காவல்துறை. மதுபான முறைகேடு புகாரில் டெல்லியின் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது. 8 மணி நேர விசாரணையை தொடர்ந்து சிபிஐ நடவடிக்கை. மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டதற்கு ஆம் ஆத்மி கடும் கண்டனம். நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிப்பு. கற்கும் திறனை இளைஞர்கள் உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும். வேலைவாய்ப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை. நாட்டின் நலனுக்காக கருத்து ஒற்றுமை உள்ள எந்த கட்சியுடனும் இணைந்து செயல்பட தயார். சத்தீஸ்கரில் நடைபெற்ற மாநாட்டின் முடிவில் காங்கிரஸ் கட்சி பிரகடனம். காங்கிரஸ், பாரதிய ஜனதா என 2 கட்சிகளின் ஆட்சியிலும் பொதுமொழியை திணிக்கும் முயற்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கருத்து. உதகமண்டலம் அரசு தாவரவியல் பூங்காவில் முதன்முறையாக இடம்பெற்ற துலிப் மலர்கள். வண்ணமயமாக பூத்து குலுங்கும் மலர்களுடன் செல்பி எடுத்து மகிழும் சுற்றுலா பயணிகள். பாகிஸ்தானில் அந்நிய செலாவணி தட்டுப்பாடு காரணமாக உயிர்காக்கும் மருந்துகளை இறக்குமதி செய்வதில் சிக்கல். அவசியமான மருந்துகள் இன்றி நோயாளிகள் கடும் பாதிப்பு. அமெரிக்காவின் கிளாரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றுக்குள் விழுந்த பேருந்துகள். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய அணி சாம்பியன். கேப்டவுனில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி 6வது முறையாக பட்டம் வென்றது. ICC இறுதிப் போட்டிகளில் ஆஸ்திரேலிய வீராங்கனை பெத் மூனி அசத்தல். முந்தைய 3 உலக கோப்பைகளிலும் அதிக ரன்கள் குவித்து வெற்றிக்கு வித்திட்டார். IPL போட்டிகளில் இந்திய வீரர் பும்ரா பங்கேற்பது சந்தேகம். காயத்திலிருந்து மீள நீண்ட காலம் ஆகும் என்று BCCI தகவல்.
விவிக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி, கம்மி பிரைஸ்ல.